ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா. அவளுக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகி அவங்க மயக்கமாக எழுறா. எல்லாம் அவங்க சிஸ்டர் டேசியோட வேலை தான். அவள் தான் ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து விட்டுருக்கா. அங்கே பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. மயக்கமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு யாருக்கும் கொஞ்சம் பரிதாபம் கூட கிடையாது. எல்லாருமே சேர்ந்து அவளை மோசமாக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா, ஸ்டெப் மதர், பாட்டி, அங்கே ஸ்டெப் சிஸ்டர் எல்லாரும் தான். அவங்க அப்பா தான் வந்துட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. ஒழுங்காக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறதுக்கு துப்புல்ல, இதில் உட முடியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உண்மையிலே எனக்கு வந்துட்டு ஏதோ ட்ரிங்க்கில் கலந்துருக்காங்க, அதனால தான் இப்படி ஆகிருச்சின்னு சொல்லிட்டு அங்கே பேசுனா. படிக்கிறதுக்கு சோம்பேத்தனம் பண்ணிட்டு இப்படி மற்றவங்க மேலே பழைய போடுறியான்னு அவங்க ஸ்டெப் மதர் வேற கேட்குறாங்க. அவங்க பாட்டி அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு இருக்கிற செலவில் உனக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வேறையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. பேரப்புள்ள பிறக்க போது அதுக்கு தான் வந்துட்டு காசு செலவழிக்க முடியும், உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா உனக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக பேசினதுமே, நானுமே உங்களோட பொண்ணு தானே, எதுக்காக நீங்கள் எப்படிலாம் என்ன நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே அவங்க பாட்டி உனக்கு வந்துட்டு மெடிசன் நானே கொடுக்குறேன், அந்த மெடிசனை சாப்பிட்டாலே சரியாயிரும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கே வாயில் வந்துட்டு மெடிசனை போட்டு விட்டதுமே டாக்டர் அங்கே அவளுக்கு சுயநினைவு இல்லாமல் போயிட்டுருக்கதை பார்த்துட்டு அந்த மெடிசனை செக் பண்ணி பார்த்து, நீங்கள் என்ன மனுஷங்களா, இந்த மெடிசனை போய் கொடுத்துருக்கீங்க அந்த குழந்தைக்கு, அந்த பொண்ணு வந்துட்டு செத்து கூட போயிடுவா, உங்களுக்கு அவளை பற்றி எதுவுமே கவலை இல்லையான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு மயக்கம் வந்துட்டுருக்கு, அவளுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு. கண்டிப்பாக எனக்கு இதெல்லாமே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி ஜென்மங்களோட மூஞ்சில் கூட நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கா. ஸோ டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டில் தாங்க நின்றுட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்காகி போயிட்டுருக்கு. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், என்ன இந்த டயத்தில் இங்கே இருக்கனேன்னு சொல்லிட்டு எங்கே பார்க்குறா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வயிறுலாம் வந்துட்டு பெயின் ஆகுற மாதிரி எங்கள் ஆக்டிங்கை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆள் பார்த்தா உன் ஸ்டெப் மதருக்கு தண்ணி எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு கிளாஸத்துக்கு எரிஞ்சிட்டு கோவப்படுறாரு. ஒழுங்கா இந்த வீட்டில் வேலையை பாருன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடவுள் வந்து என்னோட பேச்சை கேட்டுட்டாரா, எனக்கு திரும்ப சான்ஸ் கொடுத்துருக்காரான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த ஜென்மத்தில் இவங்களை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அந்த பாட்டி இவளை மாதிரி வந்து பொம்பளை பிள்ளையெல்லாம் இப்படி தான் நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு சாக போகிறப்ப நீ எப்பயுமே வந்து இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது, ஐடென்டிஃபைவை நீ தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோயின் இத்தனை நாளாக பொறுமை அங்கவே இருந்திருக்கா. அவங்க அம்மாவை நினச்சி அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருந்திருக்கு. வீட்டில் பார்த்தா ஒரு வேலைக்காரி மாதிரி வந்துட்டு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த லேடிக்கு வந்துட்டு காலை கையை அமுக்க அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா என்ன கண்ணு தெரியல உனக்கு, போய் வேலையை பாருன்னு சொன்னதுமே, என்னது நான் ஏன் வேலை பார்க்கணும், உனக்கு வேலை பார்க்கணும்னா வேலைக்காரி வச்சு உன் பொண்டாட்டியை கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி என்னடா புதுசாக வந்துட்டு இப்படிலாம் வாய் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன பேசணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் உடனே அவங்க ஸ்டெப் மதர் அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக இப்படிலாம் வந்து சின்ன பொண்ணுகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ஏதோ வந்துட்டு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப பெரிய எக்ஸாம் எழுத போயிட்டுருக்காளாம். இவள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நல்லபடியாக வந்துருவாளோ மனசில் நினைப்பு இருக்கும்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு டாப்பில் வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ அப்படி டாப்பில் வந்துட்டா நான் உனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உன்னோட பேர்லேயே நான் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வாக்கு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அப்படின்னா ஓகேன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதருக்கு ரொம்ப பயமாய் போயிருது. ஏன்னா எப்பயுமே ஹீரோயின் நல்லா படிக்க மாட்டான்னு போய் சொல்லி வச்சுருந்துருக்காங்க அவங்க அப்பாட்ட. ஆனால் ஹீரோயின் டாப்பில் வருவான்றது அந்த ஆளுக்கு தெரியலை. பதறி போய் நீங்கள் என்ன வந்து வாக்கு கொடுத்துட்ருக்கீங்க, பேசாமல் இருங்கன்னு சொல்லும்போது, இப்போ கொடுத்த வாக்கு நீங்கள் காப்பாற்றுங்க, நான் எப்படி வந்துட்டு அதுக்கு மேலே நம்ப முடியும், நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க, நான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுமே, நீங்கள் வந்துட்டு வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னாலுமே ஹீரோயின் அங்கே எழுதி கொடுத்து தைரியம் தான் பண்ணுங்க பார்ப்போம்னு சொல்கிறா. ஸோ அந்த ஆளுக்கு வந்துட்டு ஈகோவாயிருது. உடனே அந்த ஆள் வந்துட்டு அதில் அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறாரு. ஒன்றுமே அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருக்காங்க. நான் கண்ணை மட்டும் விட மாட்டேன், அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அம்மா நீங்கள் பேபியை பார்த்துக்கோங்க, நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், நான் அவளுக்கு ட்ரிங்க்ஸில் வந்துட்டு நைட்டே எதையாச்சும் கலந்து வச்சுருவேன், மார்னிங் எந்திரிச்சு போய் அவள் எக்ஸாம் எழுத போகவே முடியாது, அவளுக்கு வந்துட்டு வயிறு எப்படி சரியில்லாமல் போக போது பாருங்கள், அவங்க அம்மாவுக்கு நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இவளுக்கும் பண்ண போகிறோம், அவங்க அம்மாவோட நிலைமை தான் சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிடுச்சுக்கா. அந்த ட்ரிங்கை வந்து அவள் மாற்றி எங்கே கீழே ஊற்றி வச்சுட்டு போயிடுறா. உங்களுக்கு என்ன நடக்க போகுது பாருங்கன்னு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எக்ஸாம் எழுத போனால் அந்த ஆள் உனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் தான், என்ன தைரியத்தில் நீ எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் கொடுத்த வாக்க மறந்துடாதீங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அவங்க அம்மாவும் பொண்ணும் வந்துடுறாங்க. டேசி தேவையில்லாமல் ஹீரோயினை பற்றி பேசினதுமே அவங்க அம்மா அவட்ட ஏன் நீ சண்டை போட்டுட்ருக்கா, அவளுக்கே இதே கடைசி நாள், அவள் எப்படினாலுமே வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அவள் வந்து என்னத்தை போய் எழுதி பாஸ் ஆக போகிறான்னு சொல்லும் போதே அந்த லேடி அப்படியே பேசிக்கிட்டே சோபாவில் போய் உட்காடுறாங்க.
பார்த்தா அங்கே வந்து பிளட்டிங் ஸ்டார்ட் ஆகிருது. அப்போ அதை பார்த்துட்டு அங்கே ஐயோ என்னாச்சு 7 மாதம் தான் ஆயிட்டுருக்கு, இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பயப்படும் போது அப்போ அந்த பாட்டிக்கு ரொம்ப பதறி போய் ஐயோ கடவுளே இது ஒரு பேபி பாய் எப்படி வந்துட்டு நம்ம பிள்ளைய வந்துட்டு இழக்க முடியும், யாரை சூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த குழந்தைய தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த ஆள் கோவமாய் போயிட்டு என்னம்மா பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, பொண்டாட்டியை விட புள்ள முக்கியமானு சொல்லிட்டு கேட்டதும் வாயை மூடிட்டு பேசாம இந்த வீட்டோட தலைவி நான் தான், நான் சொல்கிறதாண்டா நீ கேட்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த டேசி எங்கள் அம்மா வந்துட்டு சாகட்டும் நான் சொல்கிற கிளவின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. அது என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லும் போது அவங்க அப்பா அவங்க பிடிச்சி தள்ளும் போது வயசானவங்களை போயிட்டு நீங்கள் இப்படிலாம் தள்ளுவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும் வாயை மூடிட்டு நீ பேசாம இரு அப்படின்றத சொல்லும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆயிட்டுருக்குன்னு பாருங்க. அவங்க வந்துட்டு நைட் ஏதாச்சும் ட்ரிங்க் குடிச்சாங்களான்னு சொன்னதுமே டேசிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. இப்போ டாக்டர் வந்து இவங்களுக்கு வந்து இப்படி நடக்க சான்ஸே கிடையாது, இப்படி இருந்து நடந்திருக்குன்னா இவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சு அதனால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ டேசிக்கு பயமாயிட்டுருக்கு, ஒருவேளை ட்ரிங்க் ஏதோ அம்மா மாற்றி குடிச்சிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் நேற்று நைட்டு நீ தான் ரூம்குள்ளே போன மாதிரி நான் பார்த்தேன், நீ ட்ரிங்க்ல ஏதாச்சும் கலந்து வச்சியா, உன்னோட ஃபிங்கரில் என்ன ஏதோ பவுடர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க அப்பா நீ வந்துட்டு என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டதோ நான்லாம் எதுவும் பண்ண கிடையாது, நீ என்ன என் மேலே பழிய போட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அவங்க கலந்து வச்சிருக்கா. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே மாற்றி வச்சிருக்கா. ஒருவேளை நீ தான் ஏதோ பண்ணியிருப்பேன்னு சொல்லும் போது அப்போ அங்கே டாக்டர் என்ன மெடிசன் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே நம்ம போய் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின் இல்லை பாட்டி வேற ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்தாங்களே இப்போ அம்மாவுக்கு, ஒருவேளை அதனால் இப்படி ஆயிருக்குமோன்னு சொன்னதும் அங்கே டேசி உடனே ஆமா இல்லை அப்படின்றத சொன்னதும் குட்டிச்சாத்தான்களான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ டாக்டர் கோவமாயிட்டு இந்த வீட்டில் ஆளுக்கு டாக்டர் ஆகிட்டு இருக்கீங்களாக்கும் அப்படின்ற சொல்லிட்டு திட்டாரு. அங்கே வேமா வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும், வாங்க அவங்க உயிருக்கு ஆபத்தாயிருன்னு சொல்லிட்டு இங்கே தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் இது வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான், நீங்கள் பண்ண வேலைக்கு போக பாருங்க என்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவள் எக்ஸாம் போய் ரொம்ப சூப்பராகவே இங்கே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறா. பிறகு அவங்க சீனியர் மீட் பண்ணிட்டு எப்படி எழுதுன எக்ஸாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மையிலே பர்ஃபெக்டாக எழுதிட்டு அப்படின்ற சொன்னதுமே நீ வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு நல்ல பெரிய ஆள் ஆகணும் அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, தம்பி பிறந்திருக்கான் அப்படின்றத சொன்னதும் பட் இது 7 மாதம் தானே ஆகுதுன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு பெரிய பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்காத, சொன்னால் சரின்னு சொல்லு, வந்துட்டு கிளம்பி வா பார்க்க அப்படின்ற சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன வந்துட்டு சின்ன பொண்ணாவே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் யோசிக்கிறா. அப்புறம் விஷயம் காமிக்கிறாங்க, அவங்க அம்மா வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்னோட பொண்ணோட பேரில் நான் மாற்ற போகிறேன்னு சொன்னதும் அந்தாள் வந்துட்டு அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை நான் எப்போ ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு உனக்கு தானே அதை பிறந்துச்சு, பையனாக இருந்தால் தான் ஏற்றுக்குவியோ, என்ன மாதிரி ஜெர்மனின்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அதெல்லாமே கேட்டுட்டு அந்தாள் அப்பயுமே ஒத்துக்காமல் பேசிட்டு போனதுமே அம்மா என் அப்பாவுக்கு எனக்கு வந்து ஏன் பிடிக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டு அழுதுச்சேக்கா. நீ ஏன் கவலைப்படுற, நீ நல்ல பொண்ணுமா, அம்மா உனக்காக எல்லாமே பண்ணுவேன், நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினுக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப முடியாத இருக்கும்போது அங்கே ஒரு லாயரோட நம்பரையுமே கொடுத்து நீ உனக்கு 18 வயசு ஆகும்போது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உன்னோட பேரில் வந்துடும், நீ அவங்கள போய் மீட் பண்ணுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே இறந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ அங்கே லாயர்கிட்ட கால் பண்ணிவிட்டு நான் உங்களை மீட் பண்ண வரேன்னு சொல்கிறா. இங்கே பார்த்தா 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே இப்படி சந்தோஷமாக இருக்காங்க, பேபி பாய் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நான் வந்துட்டு அம்மாவை கூப்பிட்றேன் உன்னை நல்லா கேர் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னதும் அம்மாவுக்கு வயசாகி போயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு ஜியாவை கூப்பிட்டுங்களே அவள் வந்து ரொம்பவே நல்லா மசாஜ் பண்ணுவான்னு சொன்னதும் அதுவும் கரெக்ட் தானேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்தா அங்கே மீடியாஸை கூட்டிகிட்டு வந்துடுறா. இங்கே பாருங்கள் நான் பேபிக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே அங்கே ஷோ பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தா என்ன வேலை பண்ணுறேன்னு சொல்கிற போது இங்கே பார்த்தியா பெத்த பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த வயசில் புள்ளப்பத்து வச்சுருக்கான், அதோடு இல்லாமல் அந்த பொண்ணவே வேலைக்காரியாவுமே யூஸ் பண்ண பார்க்குறாக்கலாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அசிங்கப்படுத்தி விட்றாங்க. அதை பார்த்துட்டு இருந்தாலும் கோமாய் போயிட்டு என்ன வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து மீடியாஸ் எல்லாத்தையுமே அங்கே போக சொல்கிறா. பிறகு அந்த ஆள் சத்தம் போட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. அங்கே அவன் அழுது அப்படியே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அங்கே நான் இது எல்லாமே குழந்தை மேலே இருக்க கன்சர்ன்னாலையும் அம்மா மேலே இருக்க கன்சர்ன்னாலையும் தானே பண்ணேன், நான் வந்துட்டு என்ன இப்போ தப்பாக பண்ணிட்டேன், திரும்ப வேணா மீடியாவை கூப்பிட்டு நான் பேசிடுவான்னு சொன்னதும் எதுவும் நீ பண்ண வேணாம் வாய முடிட்டு பேசாமருன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டேசி போய் அவங்க அம்மா அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அம்மா வந்துட்டு இவனை ஒன்றும் பார்த்துக்க தேவை கிடையாது, இப்படி ஷோ பண்ண வேணாம், நீங்கள் நர்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் என்ன காசு என்ன மரத்தில் இருந்து கொட்டிட்டு இருக்கா, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படின்னா வந்து டேசி சும்மா தானே இருக்கா, அவன் வந்துட்டு அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கட்டுமே, இதில் என்ன வந்துட்டு பெரிய மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. எனக்கு வந்து மசாஜ் எல்லாம் பண்ண தெரியாதுன்னு சொன்னதுமே ஏன் வந்துட்டு இதென்ன பெரிய மேட்சா அப்படின்ற செட் அவங்க அப்பாவுமே பண்ண சொல்கிறாரு. ஹீரோயின் வேறு அங்கே புக் எடுத்து கொடுத்து இதை ஸ்டடி பண்ணி பார்த்து உங்கள் அம்மாவை பார்த்துக்கோன்னு சொன்னதும் முடியாதுன்னு அந்த புக்கை தூக்கி போட்டதுமே அங்கே அவங்க ஒய்ஃப் மேலே விழுந்ததும் அந்த ஆள் கோமாய் போயிட்டு அவளை அடிச்சிடுறாரு. ஒழுங்கா நீ தான் வந்துட்டு குழந்தைய அவளையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லும்போது அவங்க அம்மா அவன் வந்துட்டு இப்போ
இப்போ சின்ன பையனால இருக்காம்மா, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து பார்த்தா அங்கே காய்கறி வெட்டுறது அது இதுன்னு ஏகப்பட்ட வேலையை வந்துட்டு அவள் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ஹீரோயின் உன்னை வந்துட்டு பார்த்தியா, பையன் பிறந்ததோ வீட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து எப்படி நடத்துகிறாங்கன்னு, நீ ஒரு நேனியாவே மாறி போயிட்டேல அப்படின்றத சொல்கிறா. உன் கையை பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு ஆத்திரமாயிட்டு, நான் ஒன்றும் இந்த வீட்டோட நேனி கிடையாது, நான் இந்த வீட்டோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. நீங்கள் வந்துட்டு பையனுக்காக என்னை இப்படிலாம் சீப்பாக பிஹேவ் பண்ண வைப்பீங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு கத்துனதுமே ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு, எங்கள் அம்மாவை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. ஸ்கூல் முடிச்சு வந்ததுமே என்ன வந்துட்டியா, போய் முதல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, குழந்தைய கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வரவங்களையுமே வேலை வாங்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு பொண்ணுன்னு மதிக்க மாட்டானுங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. உடனே அவங்க அம்மா, சின்ன பையன் இல்லம்மா, அதுக்கப்புறம் நானாகவே எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன் கொஞ்ச நாளைக்குன்னு சொன்னதும் அவள் கோமாயிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே தாத்தா பாட்டி அங்கே அதுக்கப்புறம் அவங்க மாஸ்டர் எல்லாருமே வர்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்கள் பொண்ணு தான் வந்துட்டு டாப் வந்திருக்கா இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே அதுக்கு மேலே வந்துட்டு மாநில லெவலுக்குமே அவங்க தான் பெரிய அளவு வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஷாக் ஆகி போயிடுறாரு. இன்னது இவ படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அப்போ நீங்கள் என்ன வந்துட்டு உங்கள் பொண்ணோட மார்க்கை கேட்டிங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது மார்க்கை பார்த்தா அவள் ரொம்பவே கம்மியாக வாங்கியிருக்கா, இது என்ன மார்க்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. அதை கேட்டுட்டு அந்த லேடியுமே கோவமாய் போயிட்டு அவங்க அடிச்சுட்டு திட்டுறாங்க, எப்படி நீ மார்க் வாங்கியிருக்க, எல்லாரும் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ண வச்சுட்ருக்கன்னு சொல்கிறப்ப அங்கே பாட்டி வந்து சொல்கிறாங்க, அவளுக்கு வந்துட்டு அம்மா இல்லை அப்படி இருந்து அந்த பொண்ணு நல்ல மார்க்காக வாங்கியிருக்கா, உனக்கு வந்துட்டு அம்மா இருந்துமே நீ இப்படி வாங்கலைன்னா அதுக்கு காரணம் பெற்றவங்க ஒழுங்காக பார்த்துக்கலன்னு தானே அர்த்தம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க கோவப்பட்டு அடிச்சு, உன்னால எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் வந்திருக்கு பார்த்தியான்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாகி போயிட்டு வாய் மூடிட்டு பேசாமல் இருங்க, அவள் கையை பாருங்க எல்லாருமே எவ்வளோ தூரத்துக்கு செவந்து போயிருக்கு, அவளால் அப்புறம் எப்படி வந்துட்டு எக்ஸாம் பண்ண முடியும், எப்போ பார்த்தாலும் மசாஜ் பண்ணி வீட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவளை ஒரு நானி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் அவளை அங்கே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுறா. அந்த பொண்ணு பயங்கரமாக கோவப்பட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் உண்மைதான்னு சொன்னதுமே இங்கே நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்படிலாம் ஒரு சின்ன பொண்ணை போய் நீங்கள் அவங்க வைப்பீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கோவமாய் போயிட்டு கண்ணத்தில் அரைஞ்சி, ஒழுங்காக மார்க் வாங்கியிருந்தா எங்களுக்கு இப்படி இன்சல்ட் பண்ணுற நிலைமை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. அவங்க அழுதுகிட்டே அங்கே வேகமாக ஓடி போயிடுறா. பிறகு அங்கே பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஒருவேளை வந்து அந்த புள்ள வந்துட்டு அழுதுட்டுருப்பாளோ என்னமோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், அவள் என்னோட சிஸ்டர் தானே, நான் போய் அவளை வந்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறா. மேலே நின்று அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. என்னை யாருமே லவ் பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தன்னு சொல்லிட்டு ஒரு இயர்ரிங்கை காமிச்சதுமே அந்த இயர்ரிங் அவங்க வந்துட்டு ஃபோனில் பார்த்துருப்பா போல், அது ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட காசு வந்து கேட்டிருக்கா. பட் தம்பி பிறந்திருக்கான், அதுக்கே செலவு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த தோடு கூட வாங்கி கொடுக்காம இருக்கவுமே ஃபோனை தூக்கி போட்டுட்டு போயிட்டா கோவத்தில். ஹீரோயின் அந்த இயர்ரிங்கை பார்த்துட்டு தான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருக்கா வாங்கி. நீ இப்போ எதுக்காக என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிற, நான் உனக்கு எப்பயும் நல்லதே பண்ணது கிடையாதுன்னு சொன்னதும் நீ ஏன் இதெல்லாம் பற்றி கவலைப்பட்டுச்சுக்கா, ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு உன் சிஸ்டர் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு நல்லது கெட்டது நடக்க தான் செய்யும், அதுக்காக நான் போய் உன்னை விட்டுருவேனா, இது உனக்காக தான், நீ வாங்கிக்கிட்டேன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன், நம்ம ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் ஒற்றுமையாக இருக்கலாம்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே ஹாப்பி ஆகிட்டு அந்த இயர்ரிங்கை நெக்ஸ்ட் டே போட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க அம்மாங்க வந்து குழந்தைய வச்சுட்டே, ஓ என்ன பண்ணிட்டுருக்க, வந்து பிள்ளை தூக்கோன்னு சொல்கிறாங்க. அழுதுட்டுருக்கு, ட்ராமா பண்ணுறாங்க. நான் வந்துட்டு உனக்கு கோவப்பட்டு அடிச்சிட்டேன்ல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நீ மன்னிக்கலைன்னா நான் உயிரோட இருந்து ஒரு பிரோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ட்ராமா பண்ணதுமே அம்மா இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் விடுங்கன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு அங்கே வந்து கொஞ்சிட்டு இருக்கும்போது அம்மா வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியாக நானே பார்த்துக்குவேன்னு சொல்கிறப்ப அந்த புள்ள வந்துட்டு இயர்ரிங்கை பிடிச்சி இழுத்ததுமே அவளோட காதில் வந்துட்டு பிளட்டே வந்துடுது. அங்கே கோவப்பட்டு அந்த பிள்ளையை போட்டு அவள் அடிச்சிடுறா. சின்ன பிள்ளையை போட்டு எப்படி அடிச்சிட்டு இருக்கா, செத்தா போயிட்டு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே உங்களுக்கு என் காதில் இருந்து ரத்தம் வருது, அது வந்துட்டு பெருசாக தெரியலையா, நான் வந்துட்டு என்ன உங்களுக்கு வேலைக்காரியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இந்த இயர்ரிங் வந்துட்டு ஏது இது அப்படின்னா வந்து ஜியா வாங்கி கொடுத்தாளா, அதனால தான் நீ அவ கூட சேர்ந்து க்ளோஸாக இருந்துட்டு இருக்கியா, நீ என்ன வந்துட்டு அவ கூட வந்துட்டு உறவில் இருக்கியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்கிறாங்க. நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோ, அவ கூட க்ளோஸாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணி நீ வந்துட்டு நம்மளுக்கு என்ன நல்லது கிடைக்குமோ சீக்ரெட்ஸ் எல்லாம் எப்படி வெளியே வாங்குதோ அதை தான் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்துடுறா, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளுமே உங்களோட பொண்ணு தானேன்னு சொன்னதோ அவள் என்னோட பொண்ணு, நான் அடிப்பேன், நீ யார் வந்து கேட்குறதுக்கு, நீ அவுட் சைடர், மரியாதை எங்கேருந்து போயிடுன்னு சொல்லும்போது ரொம்ப லவ் பண்ணணும் அவ்வளோதானே, தாங்கும் போதோ நான் வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் தூக்கிட்டு போய் குழந்தைக்கு மேலே போகிற லெவலுக்கு போயிடுறா. அவங்க கோமாயிட்டு பிள்ளையை பிடிங்கிட்டு அவளை அங்கே அடிக்க போகிறப்ப ஹீரோயின் வந்து கையை பிடிச்சிட்டு நீங்கள் எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, போங்கன்னு சொன்னதோ என்னை இந்த வீட்டில் லவ் பண்ண ஆளே இல்லையான்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அழுதுச்சேக்கா. அதெல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயின், ஏன் லவ் பண்ண ஆள் இல்லை,
தேவையில்லை, நான் உனக்காக இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொன்னதுமே அங்கே நான் வந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, எங்கள் அம்மா வந்துட்டு உன்னோட ரோல் நம்பர் எல்லாத்தையுமே எடுத்து உன்னை காலேஜில் சேர விடாமல் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவங்கக்கிட்ட இதை தவிர நான் வந்து வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு அவ சொல்கிறா. அதுக்கப்புறம் உன்னோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் இருக்குது. அவங்க பர்த்டே பார்ட்டி வரும் இல்லையா பையனுக்கு, அந்த பர்த்டே பார்ட்டி எதுவுமா நம்ம வந்துட்டு வசமாக அவங்களுக்கு பெரிய ஆப்பா வைக்கலாம், அவங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் மறக்கவே மாட்டாங்க அப்படின்றத அவ சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி அங்கே செலிப்ரேஷன் ரொம்பவே சூப்பராக அங்கே ஸ்டார்ட் ஆகிருது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவங்க அம்மா வந்து என்ன இன்னும் இவ்வளோ காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை டேஸியை தான் தேடிட்டு இருக்காங்க. அவள் ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிடாமன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமாக வேறு இருக்குது. மேலேருந்து நம்ம ஹீரோயினும் டேஸியுமே அதெல்லாமே பார்த்துட்டு பார்த்தே இல்லை புள்ளனா அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு பொண்ணை பற்றி ஏதாச்சும் கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. அப்போ ஹீரோயின் இப்போ கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணி இங்கே நடக்க போகிற கூத்த பாருன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் அங்கே வந்துட்டு அவள் கால் பண்ணி இப்போ நீங்கள் இப்போ வரணும் அங்கிள் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே செலிப்ரேஷன் அங்கே சூப்பராக அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டிதரோட ஃபங்க்ஷன் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ கூடவே இருன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே அவளுக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. இன்னுமே கொஞ்சம் கூட வந்துட்டு நம்மளை பற்றி கவலை இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ அந்த புள்ள முன்னாடி சில வந்துட்டு எம்ப்ளம்லாம் வச்சு எதை வந்துட்டு அவன் தொடுறான்னு பார்ப்போம்னு சொல்லி அங்கே டச் பண்ண சொன்னால் அந்த பொண்ணு புள்ள பார்த்தா அங்கே ஒரு ரெட் கலர் எம்ப்ளத்தை தொட்டதுமே அதுக்குள்ளே ஏகப்பட்ட காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பாருங்களேன் நம்மளுக்கு எவ்வளோ வந்து காசு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அங்கே மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க, உங்கள் பொண்ணு வந்துட்டு டாப்பில் வந்திருக்காங்க, ஸோ அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. ஐ திங்க் எனக்காக இந்த பார்ட்டி எங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காரு போலன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே உடனே ஆண்டாள் வந்துட்டு டிப்டாப்பாக கோட் எல்லாமே சரி பண்ணிட்டு பொண்ணால் ரொம்ப ஃபேமஸ் தானே, ஹாப்பி தானே, ஸோ ஆமாம் என் பொண்ணுக்காக தான் இதெல்லாமே பண்ணியிருக்கேன், ரெண்டாவது என் பையனோட 1 இயர் ஆனிவர்சரி அதையுமே சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஹீரோயின் அப்பா நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, நீங்கள் வந்துட்டு எனக்கு சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் எனக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எல்லாம் நம்ம டேஸியோட வேலை தான் போல், உனக்காக சேர்த்து வச்சுருந்த அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே அந்த பையன் பேரில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு அவள் வேற ஏற்றி விட்ருக்கா. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினுமே அவங்கள வந்துட்டு அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக பண்ணதுமே நீ வந்துட்டு இப்போ எதுக்காக இப்போ இங்கே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நம்ம பிறகு கூட பண்ணலாமேன்னு சொன்னதும் நீங்கள் வந்து எனக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்க, நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, இதை பிறகு கூட நம்ம பேசிக்கலாம், அதன்மே இருக்குது, அவனுக்கு வந்துட்டு நம்ம காசு சேர்த்து வைக்கணும்லன்னு சொன்னதுமே பிரதர் இப்போ சின்ன பையன் தான், அவனுக்கு என்ன இப்போ காசு தேவை கிடக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே அவளையுமே கஞ்சாட காமிச்சு பேச சொன்னதுமே ஆமாம் இல்லை கரெக்டான, நீங்கள் வந்துட்டு பிரதருக்காக இதுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் குட்டி பையன் அவனுக்கு என்ன இப்போ காசு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு டேசியுமே பேசுகிறா. நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட காசு இருக்காதுன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அப்பாவை ஸ்டாப் பண்ணுறீங்களா அப்படின்ற சொல்லி கேட்டதும் நீங்கள் எப்பயுமே இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களாமான்னு சொல்லிட்டு அவள் வேறு ட்ராமா பண்ணிட்டுருக்கா. அந்த ஆள் வசமாக மாட்டிக்கிட்டான். அங்கே ஹீரோயின் இங்கே பாருங்கள் அவர் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்றத சொல்லும்போது கண்டிப்பாக வந்துட்டு கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி ஆகணும், இப்போ சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பேசுனதுமே அது பண்ணுறது எல்லாரும் முன்னாடி அசிங்கமாயிரும், நீ பேசாமல் இருன்னு சொல்கிறாங்க. திரும்ப நம்ம ஹீரோயினை கோவமாயிட்டு நீ என்னை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்காகவே இங்கே மீடியாஸை கூப்பிட்டு வச்சு இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் சொல்கிறா அப்போ மட்டும் இதில் சைன் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு தான் போகணும், ஏமாத்திருக்காருன்னு அப்படின்ற சொன்னதும் எனது பெத்த பாவத்துக்கு ஜெயிலில் போடுவியா, எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவமானதுமே நான் என்ன இப்போ தப்பாக பேசுனேன் கரெக்ட் தானேன்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு காசு நனைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுனதுமே அவள் திரும்ப வந்துட்டு செய்கை காமிச்சதும் அந்த பொண்ணு பயங்கரமாக அழுது ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. பட் அந்த லேடி ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ எல்லாமே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, தெருவில் தானே பிச்சை எடுக்கணும்னு சொன்னதும் அப்பா வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் ஏன் வந்துட்டு இப்படிலாம் வந்து கவலைப்பட போகிறாரு சொல்லுங்கள், அவர்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குன்னு சொல்லும்போது அந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே பயமாயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு 10 இயர்ஸாக ஜெயிலில் இருக்காரு, அவர் வந்துட்டு நீங்கள் இன்னுமே டைவர்ஸே பண்ணலே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து செகண்ட் மேரேஜ் எங்கள் அப்பா பண்ணிவிட்டு பேபியுமே பெற்றுக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே இருந்தாலும் கோமாயி போயிட்டு வாய் மூடிட்டு பேசாமல் வருன்னு சொல்கிறாரு. மீடியாஸை போக சொல்லுன்னு சொல்லும்போது அந்த லேடிக்கு ரொம்பவே பயமாகி போயிடுது, ஏதாச்சும் உண்மை வெளியே வந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே மயக்கமாகிடுறாங்க. குடும்பத்தை வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அந்த கோவப்பட்டதுமே நான் என்ன தப்பாக பேசிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே கோவப்பட்டுட்டு இருக்கா.
ஸோ வந்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா லாயர் தான் அங்க வந்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க இந்த விஷயத்த. 18 வயசானதுமே ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உன்னோட பேர்ல மாறிரும்னு. 80 மில்லியன் லெவலுக்கு உங்க அம்மா வந்துட்டு போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டீஸ் உன் பேர்ல வருமான்னு. அதெல்லாமே கேட்டுட்டாங்க. ரொம்பவே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிட்டு, பட் அம்மாக்கு ஏது இவ்வளோ காசுன்னு சொன்னதும், அவங்க இதெல்லாமே நீ சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கம்மான்ற விஷயத்த சொன்னதும், அதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவர் பேர்லயுமே கொஞ்சம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குமான்னு சொன்னதும், பட் வந்துட்டு அது எதுவுமே அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே, என்ன பேசிட்டு இருக்க? அவங்களுக்குமே குழந்தை குட்டின்னு இருக்குல்லன்னு சொல்லும்போது, பட் அந்த பேபி அவரோடது இல்லையேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு, என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா சாகும்போது, வாரிசுனா இந்த குடும்பத்தோட வாரிசு நீ மட்டும்தான். அந்த ஆளுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் புள்ளையே பிறக்காதுன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ஆளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்தப்ப, நீ வந்துட்டு போய் என்னோட ஆசை லவ்வரை கூப்பிடுன்னு தான் பேசியிருந்திருக்கான். நீங்க வந்துட்டு என்னதான் வெறுக்குறீங்க? புள்ளையவாச்சும் ஏத்துக்கலாம்லன்னு சொன்னதுமே, அது ஒண்ணும் என்னோட புள்ள கிடையாது. அவ வயித்துல வளரும் பாத்தியா, எனக்கு ஆம்பளை புள்ள. அதுதான் என்னோட புள்ளன்னு சொன்னதுமே, அவங்களுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு இருந்திருக்கு. அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவரோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆயிடுச்சுமா. அதுக்கப்புறம் இவருக்கு இனிமேல் பேபியுமே பிறக்காது. என்ன பண்ணன்னு சொன்னதோ, அது அவசியம் கிடையாது. அவரை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஆளுக்கு அந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் மாதிரி எதையோ பண்ணி விட்டானுங்க போல. ஸோ நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மா அது வேற யாருக்கோ வந்துட்டு பிறந்த பேபி தான் அப்படின்றத சொல்றா. அதை கேட்டு லாயர் சிரிச்சுட்டு, அப்படின்னா ஓகே, ஒரு வழி பண்ணி விட்டுறலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுமே முடிவு பண்றாங்க. அவங்க வந்துட்டு அந்த பேபியை நல்லா வந்து கேர் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த குழந்தையோட டைப்பரை மாத்தாம இருக்கவுமே அங்க ஃபுல்லா தடமா இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த லேடி கோவமாயி போயிட்டு அங்க ஐசியை கோவப்படுறாங்க. பிள்ளைங்க வந்துட்டு கவனிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கு, இதை கூட மாத்த மாட்டியான்னு சொன்னதும், நான் என்ன உங்க பிள்ளைக்கு ஆயாவா, நீங்க தானே அம்மா பெத்தீங்க, ஒழுங்கா வந்துட்டு நீங்க மாத்துங்கன்னு சொன்னதும், என்ன தைரியம் தான் நீ எதிர்த்து பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்க கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. அங்க ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு கவலையாகி போயிருது. நீங்க எப்படி வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்னு சொல்லும்போது, உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போக சொன்னதோ, நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களை அப்படின்றத அவள் சொல்ல வர்றா. பட் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் மேலே இருந்து அந்த காமெடி எல்லாமே பார்த்துட்டு, இன்னும் ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்துட்டு எப்படி பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பேபியுமே பற்றி அங்கே வந்துட்டு பார்த்து யோசிச்சுட்டேவும், இந்த பேபி எங்கள் அப்பாவுக்கு பிறந்தது கிடையாது, பட் அவள் போகும்போது யாரோட பேரை சொல்ல ட்ரை பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கால் பண்ணி, அந்த லேடி எங்கள் அப்பாவை தவிர வேறு யாரு கூட எல்லாம் சேர்ந்து சுற்றிருக்காங்க, ஸ்லிப் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியணும்னு சொன்னதும் அவங்க கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாரு. நைட் போல் பார்த்தா இந்த ஆள் நல்லா தண்ணியை போட்டுட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு இருந்துட்டு இருக்கீங்களேப்பா, எவ்வளோ நாள் ஆகி போச்சு, அவங்கள வந்துட்டு வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனால் தானே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்பவே டிப்ரெஷனில் இருப்பாங்க, பேபி பெற்ற பிறகு எங்கேயுமே போகலன்னு சொன்னதும், அதுவும் கரெக்ட் தான், நான் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போய் வெளியே டேட்டுக்கு ரொம்ப நாளாகி போச்சு, நான் ஒரு நாள் அவளை வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னதும், அப்படியா நீங்கள் எப்பயுமே கூட்டிகிட்டு போகலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. தான் சேர்ந்து அவங்க க்ளோஸாக இருந்திருக்காங்க, லாயர் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் அந்த டிரைவர் வந்து பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாரான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அதை கேட்டுட்டு அவருக்கு கோவமாய் போயிட்டு, என்ன வந்துட்டு அந்தாளை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க, ஏதாச்சும் பேசுனேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, பொண்ணு எதுவும் தப்பாக போயிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அந்தாள் அங்கே கோவத்தில் கத்திட்டு இருக்கான். அப்போ எதுக்காக நீங்கள் எப்படிலாம் பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நீ கேட்டே உனக்காக அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கிட்டே, அதில் சைன் பண்ணி கொடுத்துட்டு வச்சுக்கோன்னு சொல்லும்போது, அந்த லேடிக்கு அவ்வளோ ஒரு வயிற்றுச்சல் ஆகிட்டு புள்ளைய பிடிச்சி அப்படியே அவங்க நசுக்கிட்டு இருக்கா. என்ன மாதிரி பிள்ளைய வச்சுட்டு இருக்க, முதல் தான் சொல்லிட்டு இருந்தால் வேகமாக வாங்கிக்கிட்டதுமே கோமாயிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இப்படி கத்துற வேலையை நிப்பாட்டுங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே கோவமாகி போயிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்கள் அப்பாட்ட இருந்து எப்படி உங்கள் அம்மாவை பிரிச்சனோ அதே மாதிரி நானுமே வந்து ஓன்ட்ட இருந்து உங்கள் அப்பாவை பிரிச்சிடுவேன். ரெண்டாவது உங்கள் அம்மா வந்துட்டு எப்படிப்பட்டவ தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசினதுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு முடியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறா. எங்கள் அம்மாவை பற்றி ஏதாச்சும் நீ பேசுறேன்னா அடுத்து பேசுறதுக்கு ஒரு நாக்கு இருக்காது, வெட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அந்த அளவுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இந்த டைம் நான் உன்னை வந்து சும்மா விடுறேன், நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன்னா நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோயினுமே அந்த குழந்தைய தாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது, அங்கே அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சாரி கேட்குறான். நான் வந்து ரொம்பவே உங்கள் அம்மாவுக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன், அவள் ரொம்ப நல்லவ தெரியுமா, நான் தான் வந்துட்டு புரிஞ்சுக்காம ரொம்ப சீப்பாக அவட்ட பிஹேவ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ நான் வந்து இதை பற்றி பேச விரும்புகிறேன்னு சொன்னதும் உண்மையிலே தான் உங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஹேரை ஒன்று எடுத்துக்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அவளோட பர்த்டே போல் அவங்க அம்மாவோட அந்த சமாதியில் தான் போய்
பொக்கேலாம் வச்சு அங்கே வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்துட்டு என்னோட பர்த்டே, அந்த ஆள் வந்துட்டு அப்போ எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்பயுமே இருக்கான். பொண்ணு நான் ஒன்று பையன் நான் ஒன்றுன்னு பாட்டியுமே அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் பையனாக பிறந்திருந்தா உங்கள் லைஃப்பும் நல்லா இருந்திருக்கும், அந்த ஆளுமே உங்களை ஏற்றிருப்பார்லன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பண்ண உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அங்கே லாயர் வந்துடுறாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்க வெல்கம் பண்ணுறா. நீங்கள் என்னங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு லாயர் மட்டும் கிடையாது, உங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமே, என்கிட்ட வந்துட்டு எல்லா எவிடன்ஸுமே கிடச்சிருச்சு, இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தா அந்த டிரைவருக்கு பிறந்த பேபி தான் போல அது. அப்போ அங்கே ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே கொடுத்ததுமே இதெல்லாம் எப்படி எங்கள் அம்மா வந்துட்டு சம்பாரிச்சாங்கன்னு சொல்லும்போது எல்லாமே வந்துட்டு உனக்காக ஒவ்வொன்றா அவர் ரத்தத்தை உருக்கி சேர்த்து வச்சதுன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. எங்கள் அம்மா இந்த காசை வச்சு ட்ரீட்மெண்ட்டே பண்ணி உயிர் பொழைச்சிருக்கலாமேன்னு சொன்னதும் அவளோட உயிரை விட உன்னோட வாழ்க்கை அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் உனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. இந்த ஸ்டெப் மதரோட பர்த்டே வருது போல். ஸோ உடனே வந்து அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி அவன்கிட்ட வந்து கிஃப்ட் வாங்கணும்னு ஐடியா பண்ணிவிட்டு ட்ராமா பண்ணிட்டு பேசுகிறா. நீங்கள் எவ்வளோ நாளாக ஆயிடுச்சு என்னை கூட்டிகிட்டு நீங்கள் வெளியவே போகல, எனக்கு பர்த்டேக்காக நீங்கள் என்ன கிஃப்ட் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே செடியூஸ் பண்ணுற மாதிரி எங்கள் டச் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் அங்கே கோவப்படும் போது எனக்கு ரெட் கல் பதிச்சு அந்த ஜுவல்லரிஸ் வேணும் அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஆள் கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஏதாச்சும் ட்ரிக்கை யூஸ் பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதோ நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அம்மா மாதிரி இல்லை, நானுமே உங்களுக்கு பர்த்டேக்கு பெரிய கிஃப்டாக தான் கொடுப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ரெட் கலர் ஜுவல்லரி அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்றான் போல். அங்கே போட்டுட்டு இருக்கவுமே உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள், ஜுவல்லரி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பார்த்தா மிஸ்டர் வேங்கன்ற பர்சனை போய் அங்கே வெல்கம் பண்ணுறா. வாங்க அங்கிள் உள்ளன்னு சொல்லும்போது எதுக்காக நீங்கள் வந்துட்டு என்ன போய் இப்படி உள்ளே கூப்பிடுறமா, நான் ஜஸ்ட் டிரைவர் தான் சொன்னதுமே நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே அந்த ஆள் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு வாங்க நீ திரும்ப வந்திருக்கியா, வெல்கம், நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு தான் போகணும் ஓகேவான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த லேடிக்கு பார்த்தா அங்கே ரொம்பவே பயமாயிடுச்சுக்கும், உண்மை ஏதாச்சும் வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு பயமாயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இது ரொம்ப சூப்பரான ஒரு வந்து கிஃப்ட் தெரியுமா, இதில் வந்துட்டு ஏதாச்சும் நம்ம பேச வச்சோன்னா அது உண்மையை வந்துட்டு அப்படியே சொல்லும், உங்களோட ரியல் நேமவே சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பாவோட ஃபஸ்ட்டு ரியல் நேமை சொல்ல வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோவப்பட்டதுமே அவள் சின்ன பிள்ளை எதுக்காக நீங்கள் அவட்ட போய் கோவப்பட்டு இருக்கீங்க, பேசாமல் இருங்க அப்படின்றத அங்கே சொல்லிடுறாங்க. அவங்க உடனே அங்கே ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. போட்டு ரொம்ப அப்படியே சூப்பராக ஸ்பீச்சுமே கொடுத்துட்ருக்காங்க. என்னோட லைஃப்பில் வந்துட்டு கிடைச்ச பொக்கிஷன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தோம், எப்படியோ வந்துட்டு வாழ்க்கை பிரிஞ்சு போய் திரும்ப நாங்கள் வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு அங்கே புகழ்ந்துட்டுருக்காங்க. அவர் கூட சேர்ந்து இருந்த மெமரிஸ் எல்லாம் நான் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு போட்டு விட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போட போகும்போது அது ஒர்க் ஆக மாட்டேது. ஏன்ட்ட தான் அந்த பென் ட்ரைவ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே போட்டு விட்டா இந்த வாங்க அந்த லேடியும் சேர்ந்து ஒன்றா ரொமான்ஸ் பண்ணுற வீடியோ தான் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்ன கன்றா வீடு அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ஷாக்காகி போயிடுறாங்க. இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதும் நிப்பாட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓவேல தானேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகும்போது ஹீரோயின் பிடிச்சவங்க தள்ளி விட்டுறா. அந்த ஆள் என் பொண்டாட்டியை விட நான் உன்னை பெருசாக நினச்ச வாசி, நீ எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அந்த வேங் சொன்னதுமே எது பொய், என் கண்ணு முன்னாடி இப்போ தான் ஓடிட்டுருக்கு, இது பொய்யான்னு சொன்னதோ உடனே அங்கே நீடன் பண்ணிட்டு சாரி கேட்டுட்டு இந்த லேடி தான் என்னை செடியூஸ் பண்ணாங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொன்னதுமே நீதாண்ட என் வாழ்க்கையை கெடுத்தன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. அங்கே ரொம்பவே வந்துட்டு அவருக்கு கோபமாகி போயிட்டு இந்த அசிங்கத்தெல்லாம் நான் பார்க்க விரும்பலை, வெளியே தூக்கி போடுங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே என் குழந்தைக்காகச்சும் பாருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவர் இந்த பிள்ளைய எனக்கு பிறந்துச்சா தெரியலையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, இந்த பேபி வந்துட்டு உங்களுக்கு பிறந்தது கிடையாது, இங்கே பாருங்கள் டிஎன்ஏ ரிப்போர்ட்டு, இது வந்துட்டு மிஸ்டர் வேங்கோட பேபின்னு சொன்னதும் அவ்வளோதான் அந்த ஆளுக்கு வந்துட்டு டென்ஷனாகி போயிடுது. இது கண்டிப்பாக உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லேடி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றாரு. சார் இந்த நியூஸ் எல்லாமே வெளியேறி அங்கே உங்களோட ரெப்புடேஷனே கெட்டு போச்சு, ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அந்த வாயிலிருந்து பிளட்டாக வந்துட்டு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகி அவங்க ஃபோட்டோ எடுத்து இது அந்த கிழவிக்கு கண்டிப்பாக அனுப்பி ஆகணும், மகனை இந்த நிலைமையில பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, ஆம்பளை பிள்ளை அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் அவங்க வீட்டில் இருந்து எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு வெளியேற்றிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ எப்படி இந்த வீட்டையுமே என்கிட்ட வந்து
படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்டதும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட பேரில் இருக்குது, அப்போ இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதும் அது எப்படி சொந்தம், நான் கண்டிப்பாக விட மாட்டேன், இங்கே தான் நான் ஆரம்பத்துலேருந்து இருந்துட்டுருக்கேன்னு சொல்கிறப்ப நீ இப்போ ஒழுங்காக போகலன்னு வச்சுக்கோமே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளதுக்கு போட்டுருவேன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா அங்கே வந்ததுமே ஓடி போயிட்டு நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லும்போது மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ற சைட்டை அந்த ஆள் கோவப்படுறாரு. நீ எதுக்காக பாட்டிகிட்ட ஃபோட்டோவை அனுப்பி விட்டேன்னு சொன்னதும் அவங்க நிலைமை மோசமாக இருக்குன்னு சொன்னதுமே ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்களா என்னமோ வந்துட்டு புண்ணியம் செஞ்சவங்க, பொம்பளை பிள்ளைய பெற்ற அவங்க பாவம் செஞ்சவங்களா, பொண்ணு நினச்சா என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன் பார்த்தீங்களான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அந்தால் கோவமாகி போயிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எங்கள் அம்மாவுக்கு நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன்னோட அப்பான்னு சொன்னதும் அப்பான்றதுக்கு உனக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கா, நீயுமே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, வெளியே போன்னு சொன்னதுமே நீடன் பண்ணிட்டு அந்த ஆள் சாரி கேட்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் நீ பண்ணதுக்கு உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், உனக்கு எப்பயுமே மன்னிப்பே கிடையாது, இப்போ நீ தெருவில் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் கடைசியில் அவனுமே பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்துடுறான். ஸோ ஹீரோயின் பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுன்றத ரீபான் ஆகி அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு காமிச்சிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.